ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்ன குழம்பு வைக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? வாங்க மோர் குழம்பு வைக்கலாம். மோர் குழம்பு ரொம்பவே டேஸ்டா இருக்கும் அண்ட் சிம்பிளான ஒரு ரெசிபியும் கூட. மோர் குழம்புல நீங்க போடக்கூடிய காய்கறிகள் என்ன வேணா மாத்திக்கலாம். ஆனா பேஸ் ஒரே ஒரு மாதிரி தான். அதனால நான் இன்னைக்கு மோர் குழம்பு வெள்ளை பூசணிக்காய் போட்டு வைக்க போறேன். அதை எப்படி அப்படின்னு குயிக்கா பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் ஊற வைக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் அளவு பச்சரிசி, 1 டீஸ்பூன் அளவு துவரம்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, மசூர் தால் இருந்தா அது கூட 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இன்னைக்கு என்கிட்ட இல்ல, அதனால நான் சேர்க்கல. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதுல கொஞ்சமா ஓரளவுக்கு மட்டும் மூழ்கிற மாதிரி தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கோங்க. இப்போ இது நல்லா ஊறிக்கிட்டு இருக்கட்டும். ஊறுறதுக்குள்ள நம்ம அடுத்து காய ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். காய் இன்னைக்கு நான் வெள்ளை பூசணிக்காய் யூஸ் பண்ண போறேன். இந்த மாதிரி தான் எங்களுக்கு கிடைக்கும். சோ இதை ஃபர்ஸ்ட் தோல் நீக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி பெரிய பெரிய பீசஸா கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சின்னதா போட்டீங்கன்னா குழஞ்சிரும். சோ இதுல ஓரளவுக்கு அளவா மட்டும் தண்ணி சேர்த்து மஞ்சள் தூள், உப்பு போட்டு கொஞ்ச நேரம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. வேக வச்சு எடுக்கும்போது பாத்தீங்கன்னா இது ரொம்ப குழஞ்சிராம பாத்துக்கோங்க. ஏன்னா இது டக்குன்னு வெந்துடக்கூடிய ஒரு காய் தான். சோ ஒரு 5 மினிட்ஸ்க்கு கம்மியா தான் நீங்க இதை வேக வைக்கணும். இப்போ ஊற வச்ச பொருட்களை நம்ம அரைச்சு எடுத்துட்டு வர போறோம். இப்ப அது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அது கூட ஒரு பச்சை மிளகாய் நான் சேர்த்திருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி 1, 2 நீங்க சேர்த்துக்கலாம். கொஞ்சமா தேங்காய் சேர்த்து இதை நம்ம நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். அவ்வளவுதான். இப்ப எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்ப குழம்பு தாளிச்சுக்கலாம். குழம்பு தாளிக்கிறதுக்கு நான் ஃபர்ஸ்ட் பேன்ல எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்க என்ன வேணாலும் யூஸ் பண்ணலாம். மோஸ்ட்லி தேங்காய் எண்ணெயில பண்ணீங்கன்னா மோர் குழம்பு நல்லா இருக்கும். சோ இப்ப கடுகு போட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் உளுந்த பருப்பு சேர்த்துட்டோம். உளுந்த பருப்பு சேர்த்துட்டு ஒரே ஒரு வரமிளகா, நீங்க உங்களுக்கு காரமா வேணும்னா 2 மிளகாயை உடைச்சு போடுங்க. அப்புறம் கருவேப்பிலை போட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சு வச்ச பேஸ்ட் எடுத்து அதுல சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த பேஸ்ட் நல்லா வதக்கி விடுங்க. இந்த பேஸ்ட் பச்சை வாசனை மாறணும். எல்லா பொருட்களும் வதக்காம தான் ஊற வச்சிருக்கோம். அதனால இந்த பேஸ் நல்லா வெந்து வந்துடணும். ஏன்னா நம்ம தயிர் ஊத்தும் போது தயிர் ரொம்ப நேரம் வேகக்கூடாது. இப்போ தயிரை நல்லா கெட்டியான தயிரை எடுத்து மஞ்சள் தூள், உப்பு, கொஞ்சமா பெருங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா நிறைய தண்ணி சேர்த்து அடிச்சு எடுத்துட்டு வந்துருங்க. இப்போ இந்த பேஸ்ட் நல்லா வதங்கிருச்சு. இதுல இன்னுமே கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா ஃபர்ஸ்ட் வதக்கிடணும். ஏன்னா இதுதான் ரொம்ப நேரம் நம்ம பண்ண போறோம். இதுக்கப்புறம் அந்த மோர் மாதிரி சேர்த்ததுக்கு அப்புறம் நம்ம இதை உடனே ஆஃப் பண்ணிடணும் ஸ்டவ்வை. இப்போ பாருங்க, நான் தயிர் சேர்த்தேன் இல்லையா, அது நல்லா அடிச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். கடைசியா இப்போ இதுல இந்த இந்த தயிரையும் சேர்த்துக்க போறோம். நம்ம சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு லைட்டா மைல்டா தான் ஒரு கொதி வரணும். இது ரொம்ப கொதிக்க கூடாது. ஏன்னா ப்ரோபயாட்டிக் அப்படிங்கறதுனால மோர் கொதிச்சதுன்னா நல்லா இருக்காது, திரிஞ்சு போயிரும். சோ இப்ப லைட்டா உப்பு சேர்த்துட்டு வேக வச்ச காயை எடுத்து சேர்த்து அப்படியே லைட்டா ஒரு பரட்டி விட்டு ஒரு 1 or 2 மினிட்ஸ்க்குள்ள ஆஃப் பண்ணிருங்க இத. அவ்வளவுதான். செம சூப்பரா மோர் குழம்பு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இத நீங்க சுட சுட சாதத்துல போட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். நான் சொன்ன மாதிரி மோர் குழம்பு ரொம்ப கொதிக்க கூடாது. நான் இன்னைக்கு கொஞ்சம் திக்கா வச்சிருக்கேன். உங்களுக்கு தனியா வேணும்னாலும் தனியா வச்சுக்கலாம். இதுல நீங்க முதல் நாள் போட்ட மசால் வடை இருந்ததுன்னா அது கூட சேர்க்கலாம். தண்ணியில ஊற வச்சு அது கூட செம டேஸ்டா இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிற உங்களோட கமெண்ட்ஸை எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு கீழே ஒரு லைக் கொடுங்க. மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோட நோட்டிபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ so much for watching. Bye. Take care.